நீங்கள் வழக்கறிஞர் தானே? தம்பி தீபக் பாண்டியனோட வழக்கில் நீங்களாம் முன் வந்து அந்த கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அந்த ராமர் பாண்டியனோட கொலை வழக்கில் நீங்களாம் ஆஜராகி நீங்கள் வழக்கறிஞர் தானே? இல்லைன்னா வெளியில் சொல்லிக்காதீங்க, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. அதுக்கு வந்து நீதி வாங்கி கொடுங்க. இல்லை இத்தனை படுகொலை நினச்சி ஏதாவது ஒரு 4 கொலையில் நீங்கள் தண்டனை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. நான் சொல்கிறேன், இந்த சமூகத்தோட பிரதிநிதியாக உங்களை 3ஆவது நான் ஏற்றுக்கிறேன். சரியா? எதையும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஏதோ அரசியல் கட்சிக்காரன்ட்ட எவனுக்காவது என்னைக்காவது ஒரு சீட்டு கொடுக்க மாட்டான்னு தொங்கிக்கிட்டு கேட்டா பட்டியல் விழுறது கேட்கறனால தான் இவன் இங்கே பாதிக்கப்படுறாங்க. காரணம், இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை மாதிரி யாரெல்லாம் பேசுறதுக்கு வாயே திறக்க முடியாது. இந்த தலைவர்கள் சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பிரிவினை பேசுகிறாங்க, அவங்களுக்குலாம் போட்டி போறாமல் ஈகோ இருக்குது. அதனால் உங்களை போன்ற நபர்கள்லாம் கூவிட்டு இருக்கீங்க. கூவுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரிவினை ஒரே மேடையில் நிற்கும்ன்ற நம்பிக்கையில் ஓடுறோம். நடக்கலான்னு தெரியல. என்னைக்காவது அவங்க மனசு மாறிச்சு அப்படின்னா அன்னைக்கு தெரியும். இந்த என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, ஒரு 6 தினங்களுக்கு முன்பு சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தில் வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக திருச்சியை சார்ந்த அண்ணன் பொன்முருகேசன் அவர்களும் சுனில் ராஜ்குமார் அப்படின்ற அண்ணனும் வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னா, 66 தொகுதியில் வேட்பாளரை நிப்பாட்டி டாக்டர் கிருஷ்ணசாமி வாங்கின வாக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா 37,000 வாக்கு தான், அது வந்து பட்டியலிட்டத்தை கையில் எடுத்தனால தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். அதே போல் தேவேந்திரகுல வேளாளர் சமூக இந்த தலைவராக பார்க்குற, அரசியல் தலைவராக பார்க்குற யாருன்னா திருமாவளவன் தான், என் தலைவர் திருமாவளவன் வருவார் அப்படின்னு படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய அப்பா வந்து பேசின இதை விஷயம் பேசியிருந்தார். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, தேவேந்திரகுல வேளாளர்னு வந்து எனக்கு இழிவான பேராக இருக்குது, இவங்க எப்படி வந்து இதை மாற்றணும், நான் எனக்கு பல்லன்னு சொல்கிறது தான் பெருமைப்படுறது அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தார். அப்புறம் இந்த அரசியல்னாலே இந்த பணத்துக்காண்டி இவங்க வேலை போயிட்டாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா என்னென்னமோ அண்ணன் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அண்ணனுக்கு சில விஷயங்கள் வந்து வளர்க்கலாம். ஏன்னா அரசியல் களம்னாலே அவருக்கு என்னன்னு தெரியலை. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய பிரதிநிதி வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு வந்து சமூகத்தை பற்றியும் தெரியலை, அரசியலை பற்றியும் தெரியலைன்னு சொல்லுவேன். கேட்டால் நீங்கள் அட்வொகேட்னு சொல்கிறீங்க. அதாவது இந்த சமூகத்தோட தலைவராக இல்லாமல் தானா 1995 டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் பெருவாரியாக வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு போனாங்க. 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் திரு கிருஷ்ணசாமி. சரிங்களா? இந்த அரசியல் கிழமையே தெரியல, இந்த மக்களோட பிரதிநிதி இல்லாமல் தான் அவங்க உள்ளே போனாங்களா? சரி, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை என்ன சொன்னீங்க? அவங்களும் இந்த சமூகத்தோட பிரதிநிதி வந்து கிடையாது அப்படின்னீங்க. தஞ்சையில் நடந்த மாநாடு சொல்லும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய அவர் பிரதிநிதியா இல்லையா, அவர் இந்த சமூகத்துக்கான தலைவராக என்னன்றது அந்த மாநாடு சொல்லும். எத்தனை லட்சம் பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு. உங்களுக்கு அந்த வரலாறே தெரியல. போங்க, இடையில ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைஞ்ச காலையாங்குவாங்க. நீங்களே எப்போ இன்னைக்கு வந்தீங்க? சரி, இதெல்லாம் அப்புறம் இருப்போம். முதல்ல அந்த பட்டியல் வெளியேற்றம் வேணான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குது? அண்ணன் பொன்முருகேசன் சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஏன்னா நான் இந்துவாக இருக்கனால தான் எனக்கு வந்து பல அடக்குமுறை இருக்குது, ஒடுக்குமுறை இருக்குது. நான் கிறிஸ்துவனாக மாறிட்டேன், எனக்கு அதெல்லாம் மாறின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி நிறையா பேர் சொந்த மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு போனீங்க. நான் வந்து இந்த மதப்பிரிவாக நான் வந்து பேசலை, உங்களை போன்ற ஒரு சில நபர்கள் பேசுனான்னு சொல்கிறேன். எனக்கு பட்டியல் எழுதுறதுக்கு நிறையா கிறிஸ்துவ மதம் தள்ளியே தேவேந்திரகுல வேளாளர் வந்து ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு கைகூலி, நீங்களே அவங்க கொடுக்கக்கூடிய ஏதோ 5-10 பணத்துக்கு நீங்கள் கூவுறீங்க. எப்படி வந்து நீங்கள் தலைவர்கள் வந்து பிஜேபிக்கு வந்து காசு பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க, ஆர்எஸ்எஸோட கைகூலிலாம் இருக்கான்னு சொல்லி, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கைகூலி, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு? ஏதோ மாநாடு நடத்துனீங்களாம்ல, இங்கே திருச்சியில், திண்டுக்கல்ல, ஏதோ கரூர்னு சொன்னீங்க. அப்போலாம் வந்து அண்ணன் பொன்முருகேசன் அண்ணனுக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்களா? ஒரு 500 பேர் இருக்குமா? பேனர் தான் இருந்துச்சு. இதுக்கான ஃபண்டு எங்கே வந்து இருந்துச்சு? அதை நாங்கள் டீட்டெயிலாக சொல்லட்டுமா யார் கொடுத்தா அப்படின்னு? அதெல்லாம் பேசி பயனில்லை. ஏதோ அண்ணன் பொன்முருகேசன் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு வச்சு எப்படியாவது ஒரு சீட்டாவது கிடச்சிருமா? ஏதோ திமுககாரன் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சூகா முருகராஜன் அவர்கள் வந்து ஒவ்வொரு சீட்டை வந்து எங்கேயாவது ஒரு வகைட்டு வந்து ஒதுக்குறாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு சீட்டு கிடச்சிடாதான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் தொடர்ந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. தென் மாவட்டங்களில் நடந்த படுகொலைக்கும் சரி, டெல்டா பகுதியில் நடந்த படுகொலைக்கும் சரி, ஏன் ரீசெண்டாக என் தங்கை கீர்த்தியா இறந்தாச்சே தன் அண்ணனை விடுதலை பண்ண சொல்லி, அதுக்கு பொன்முருகேசனை வந்து நின்ன களம் என்ன?
எங்கனையாவது சமூகம் பாதிக்கப்படும் போது அண்ணன் பொன்முரியசன் வந்து நின்று அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்தது உண்டா? ஆளுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தானே போயிடுறீங்க. வேங்கவேல் பிரச்சனையில் நீங்கள் எடுத்த முடிவு என்ன? இன்றைக்கி சொல்கிறீங்களே கவினோட அப்பா வந்து எங்கள் சமூகத்துக்கான தலைவராக அவரை தான் பார்க்குறாரு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார்னு சொன்னீங்கல்ல. வேங்கவேல் பிரச்சனையில் இது வரைக்கும் திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்னங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் மற்றதுக்கு நீங்கள் போவோம். சரிங்களா? முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே இந்த இந்து மதத்தில் இருக்கனால தான் சில அடக்குமுறை இருக்குது, ஒடுக்குமுறை இருக்குன்னு நீங்கள் மதம் மாறி போயிட்டீங்க. நீங்கள் பேக்வேர்டு கிளாஸில் போயிட்டீங்க, என்ன பிற்படுத்தோர் போயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பட்டியலுக்கு எதிராக தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இன்னொன்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ ஜான் பாண்டியனும் கிறிஸ்துவர் தானே, அவரையே வந்து பட்டியல் எடுத்த பேசுகிறாரு, அவர் பேசுகிறதுக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லலாம். ஜான் பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட தலைவர். சரிங்களா? ஏன்னா தஞ்சையில் நடந்த மாநாடு சொல்லும், அந்த வரலாறு ஒன்று இருக்குது. சரிங்களா? தெரியலன்னா தஞ்சை போய் விசாரித்து பாருங்கள். ஒன்றுமே தெரியாமல் கேட்டால் நான் ஒரு அட்வொகேட்டுன்ட்டு வாய்க்கு வந்தது பேசலாமா? இந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக இருந்தனால தான் மருத்துவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து, அதே சமயம் இப்போ ரீசெண்டாக 2021 தேர்தலை வந்து அவர் ஏன் வந்து 66 தொகுதியில் போட்டி போட்டு வெறும் 37,000 வாக்குகள் பெற்றானா, மக்களோடைய மனநிலை புரிஞ்சு போனால் தான் எதுலேயுமே வந்து நம்ம ஜெயிக்க முடியும். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பட்டியலிடறோம், இந்த 2 கோரிக்கையை வைக்கிறாங்க. 2019 டாக்டர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது 2 கட்டமாக நிறைவேற்றப்பட ஒரு கோரிக்கை. அதாவது முதல்ல தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வந்துடும், நான் ஜெயிச்சு, அதாவது அன்றைக்கி எம்பி தேர்தல் 2019 எம்பி தேர்தல், நான் ஜெயிச்சு பார்லிமெண்டத்தில் போனதுக்கப்புறம் நான் இங்கே பார்லிமெண்டத்தில் போய் நம்மளோட பட்டியலிடத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்து அடுத்து 2021 நமக்கு பட்டியலிடத்தை வென்று எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தேர்தலில் மருத்துவர் அவர்கள் வந்து தோல்வியை பெறுறாங்க. சரிங்களா? அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பிஜேபிக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. அதனால் 2021 தேர்தலில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 2019 தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசனை அறிவிக்காமல் 2021 ஒட்டி தான் அறிவிக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு தான் அறிவிக்கிறாங்க. அப்போ மக்களோட மனநிலை ஆயிடுச்சுன்னா, சரி இந்த முறை வந்து அரசனை வந்து அறிவிச்சிட்டாங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி தான் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பெரும்பான்மையாக வந்துருச்சு. அன்னைக்கு முக்குளத்தூரில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்புகள், ஓபிஎஸ் பிரிவா எடப்பாடி அப்படின்னு அந்த பிரிவு இருந்துச்சு. அதில் பெரும்பான்மையாக வந்து முக்குளத்தூர் சமூகம் அப்படியே திமுகவுக்கு போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் அன்றைக்கி வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து தோற்கப்படுறாரு. அதே சமயம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் பெருந்திரளாக அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுறது தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் தான். சரிங்களா? ஏன் டாக்டர் வந்து சுயேட்சா போட்டிட்டார் அப்படின்னா, இந்த மக்களோட மனநிலையே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அதிமுகன்ற மனநிலையில் மாறிச்சு. ஏன்னா அந்த தேர்தலை ஒட்டி தான் அந்த அரசாணை வந்து அறிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க 2019 இந்த மாதிரி தான் 2 கட்டமாக நிறைவேற்றப்படணும்னா மக்களோட மனநிலை என்னடா அன்னைக்கு மருத்துவர் வந்து இப்படி சொன்னாங்க, இன்றைக்கி வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. சரி நல்லதோ கெட்டதோ நம்ம வந்து பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் ஆதரிப்போம் அப்படின்ற அடிப்படையில் அன்னைக்கு ஆதரித்தாங்க. இவர் நான் வந்து எனக்கு கொடுத்தா பட்டியலிடத்தையும் இதை ஒன்றா கொடுக்கணும், இல்லைனா வந்து நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் பரிந்துரையாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களும் அந்த டயத்தில் வாய் திறக்கலை. அதனால் அவங்க தனித்து போட்டிட்டாங்க. அப்போ மக்களோட மனநிலை என்ன ஆயிடுச்சு, இந்த பிஜேபி அதிமுக. ஏன்னா மக்களுக்காண்டி தான் தலைவரை தவிர்த்து வந்து தலைவருக்காண்டி மக்கள் என்றைக்குமே மாற மாட்டாங்க. அது எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சமூகத்துக்காண்டி போராடக்கூடிய தலைவர்கள் அப்படி தான் வந்து நிறுத்தணும். மக்களோட மனநிலையை புரிஞ்சு போனால் தான் அதை வந்து நம்ம வெற்றி வர முடியும். அன்றைக்கி அவங்களோட நிலைப்பாடு மாறிச்சு. அதனால தான் 66 தொகுதியோ இல்லை 70 தொகுதிகளோ போட்டிட்டு வெறும் நீங்கள் சொல்லக்கூடிய 37,000 வாக்குகள் பெற்றாரை தவிர்த்து வந்து அப்படி கிடையாது. அன்றைக்கி கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் வந்து மருத்துவர் வந்து அதில் பயணிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக பெருவாரியான வாக்குகள் வந்து ஒட்டப்பிரகாரத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த தொகுதியை வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருந்திருக்கும். சரிங்களா? அதில் ஒரு அரசியல் இருக்குது. இதனால தான் 66 தொகுதியில் போட்டிட்டு மருத்துவர் வாங்கின வாக்குகள் வந்து அதுதான். சரிங்களா? ஏன் இப்போ ரீசெண்டாக வந்து தென்காசி தொகுதியில் நின்னாங்களே, அவங்க வாங்கின வாக்கு என்ன, 4 முனை போட்டியாக வந்துருச்சு. தென்காசி தொகுதியில் 4 முனை போட்டியாக வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி தனிச்சு நின்றுச்சு, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அதிமுகவும் பிஜேபிக்கும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. அதனால் பிஜேபி தனிச்சு நின்றுச்சு, அதிமுக தனிச்சு நின்றுச்சு, நாம் தமிழர் தனிச்சு நின்றுச்சு, திமுக கூட்டணிக்கு சோட்ட நின்றுச்சு. அதன் அடிப்படையில் தான் இவங்க 2 பேர் ஒரே தொகுதியில் 2 பேர் நின்னதன் விளைவு இங்கிட்டு பாதி ஓட்டும் இங்கிட்டு பாதி ஓட்டும் போயிடுச்சு. ஒரு பக்கம் நாம் தமிழர் பின்னாடி அண்ணன் இசைமதிவாணன் வந்து அது பண்ணிட்டாரு. அதனால் இவங்க ஓட்ட சில விஷயங்கள் வந்து கணிசமாக பெற்றனால கடைசியில் அவங்களுக்கு ஒரு சாதமாக வந்து அமைஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த விஷயந்தான். அந்த தொகுதியில் கண்டிப்பாக இவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து நின்றிருந்தாலும் இல்லை, கண்டிப்பாக ஆனந்தன் ஐயாச்சாமி அண்ணன் வந்து அந்த தொகுதியில் நின்றிருந்தால் இவர்கள் 2 பேரும் அந்த தொகுதியில் விட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி தான் வெற்றி பெறாரு. ஏன்னா அந்த தொகுதியில் நமக்கு இந்த தொகுதி கிடைக்க போது நம்ம கள்ள வேலைகள் அதிகமாக செஞ்சு எல்லா சமூக மக்களுடைய அன்பையும் ஆதரவையும்
பெற்ற ஒரு வேட்பாளராக வந்து அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி வந்து அந்த பகுதியில் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால அந்த அரசியல் களத்தில் தோல்வி வந்து ஏற்பட்டது. சரிங்களா? இதுதான் இந்த சமூகத்தோடைய, இன்றைக்கி நம்ம சமூகத்தில் 1000 பிரிவினை பேசுகிறோம், இருந்தாலும் இந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக சொல்லணும் அப்படின்னம்னா மருத்துவர் கிருஷ்ணசாமியும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து வந்து அண்ணன் பொன்முருகேசன் அண்ணன்லாம் சொல்ல மாட்டாங்க. பொன்முருகேசன் அண்ணன் கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, அவங்க பின்னாடி நிற்கக்கூடிய மக்களோட செல்வாக்கு என்ன, நீங்கள் போட்ட மாநாட்டிலே தெரிஞ்சு வச்சு எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு. என்ன ஒன்றே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஒரே மேடையில் ஒரே ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா இந்த இவங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமல் ஈகோ படுறதன் விளைவு தான் உங்களை போன்ற நபர்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. மை கிடைச்சா போதுன்னு வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இவங்க சரியில்லை. இவங்க மட்டும் ஒரு தேர்தலை 2 பேரும் சேர்ந்து களமாடட்டும். நீங்களே எந்த மூலை காணாமல் போவீங்கன்னு தெரியல. மருத்துவர் கிருஷ்ணசாமி பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அண்ணன் ஜான் பாண்டியன் முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. சரிங்களா? இந்த 2 கூட்டமும் மாபெரும் கூட்டமும் ஒரு இடத்துல ஒரு மாநாடு போட்டுச்சுன்னு வைவே, இந்த பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இங்கே கூடிரும். அப்போ தான் தெரியும் இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு குலம் நடுங்க அப்படின்னு. இவங்களுக்குள்ள போட்டி பொறாமையில் இருக்கனால அதனால் உங்களை போன்ற நபர்கள் வந்து சில பேர் பேசத்தானே செய்வீங்க. சரிங்களா? இந்த சமூகத்துடைய பிரதிநிதின்றனால தான் இந்த சமூகம் கோவிலில் ஆன்மீக விழாவில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு அவரோட தகப்பனார் மாறி இருந்தாலும் இன்றைக்கி பழனியில் இருக்கக்கூடிய பரிவட்டத்தில் இந்த சமூகத்தோட பிரதிநிதியாக தான் அண்ணன் ஜான் பாண்டியன் வாங்குறாங்க. அதே போல் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் இந்த சமூகத்தோட பிரதிநிதியாக தான் அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து வாங்குறாங்க காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில். அப்படி இருக்கக்கூடிய தலைவரை என்னமோ நேரத்தால் நீங்களாம் வந்து என்ன வேணாலும் ஒரு தலைவரை பேசிங்க போல இருக்கு. கொஞ்சம் கூட அரசியல் கிளம்பாவது தெரியுமா, இல்லை வரலாறு தான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்கள் தான் இந்த நம்ம சொந்த மதத்தில் இருந்துக்கிட்டு இதில் இருக்கிறனால வர்றேன் போகிறவெல்லாம் என்னை வந்து அடிக்கிறான், மிதிக்கிறான், என்னை இழிவுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்லை அவன் என்னை ஒடுக்குமுறை பண்ணுறான்னு பயந்து போய் நீங்கள் இன்னொரு மதத்துக்கு மாறி போயிட்டீங்க. நான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவன்னு சொல்ல வரும்ல, உங்களை போன்ற இந்த பட்டியலிடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் சொல்ல, இந்த கிறிஸ்தாஸ் காந்தி போன்ற நபர்கள்லாம் இது வரைக்கும் ஒன்று சொல்லி, இந்த எஸ்சியில் இருக்கிறனால நமக்கு பெனிஃபிட்னு சொன்னீங்களே, இந்த ஆயுதிராவிடர் இதில் வந்து நமக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்குவாங்க தெரியுமா, 6.5 கோடி என்னமோ. அதில் இந்த மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுக கட்சி வந்து எதாவது பண்ணியிருக்கா? அதை கேட்குற உங்களுக்கு துப்பு இருக்கா? சரி, 2வது விஷயத்துக்கு வருவோம். அதாவது கவினோட படுகொலையில் அவங்க அப்பா வந்து சொன்னாராம், எங்கள் தலைவர் திரும்ப வருவார் அப்படின்னு. ஜான் பாண்டியன் சொல்லலை, டாக்டர் கிருஷ்ணசாமியை சொல்லலை, ஆனால் திருமாவளவன் தான் சொன்னார் அப்படின்னு மாறுதட்டிக்கிறீங்க. பாவம், அவர் பாமர மக்கள், அவருக்கு வந்து அவங்க மைனுக்கே சாதினா என்னன்னு தெரியலையா, அவங்க அப்பாவுக்கு என்ன சாதின்னு என்ன தெரிய போகுது. அதனால் அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த பொறுப்பாளர் இருக்காங்க, ஒரு சில விளம்பரம் பண்ணுற பொறுப்பாளர்கள், உடனே என்ன பண்ணுவாங்க, வீடியோ கால் போச்சு, இந்தாங்க நம்ம தலைவர் பேசுகிறாரு, அவர் எம்பி பேசிகிட்டு இருக்கார், பேசினோன்னு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி போராடுற கூடிய தலைவருங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரியும் பாமர மக்களுக்கு. அதன் அடிப்படையில் அவர் என்ன நினைப்பார் சொல்லியிருப்பார். சரிங்களா? எங்கள் தலைவர் வர ஏன்னா எம்பியாக இருக்கிறாரு, டெல்லி வரையும் கொண்டு போயிடுவார், இதுக்கு ஒரு நீதியை பெற்று கொடுத்துறான்னு. ஆனால் இந்த பணத்தை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் கண்டுகொள்ள மாட்டாங்கன்னு எங்களை போன்ற நபர்களுக்கு தானே தெரியும். நாங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். திருநெல்வேலியில் சின்னத்துறைன்ற ஒரு மாணவன் வந்து அந்த தாக்கப்பட்ட விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், மாட்டு சம்பவத்தினால. அதற்கு உடனே திருமாவளவன் வந்து இங்கே களத்துக்கு போகிறாரு. போயிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாரு. கட்சி நிதியாவோ அவங்க அரசு நிதியாவோ ஒரு 2 லட்ச ரூபாயோ ஒதுக்குறாங்க. உடனே வந்து இந்த மாதிரிலாம் முன்னெடுத்தார். இதே அந்த பகுதியில் சந்தியான்ற ஒரு பெண்ணு அதாவது வேறொரு சமூக பையன் வந்து காதலிக்க சொல்கிறான். அந்த பெண் வந்து என்னால் முடியாது அப்படின்னால ஆத்திரத்தில் அந்த பெண்ணை வந்து படுகொலை செஞ்சிடறான். அதற்கு ஒரு கண்டன அறிக்கையோடு வந்து முதல்வரால் வந்து வெளியிட முடியல. சொந்த சாதி மேலே எவ்வளவு பற்று இருக்குது அவருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் தெரியலை, கவினோட அப்பாவுக்கு வந்து தெரியலை, நிறைய விஷயம் வந்து தெரியலை. இது நாங்கள் விமர்சனமாக சொல்லலை, நாங்கள் களத்தில் சந்தியாவோட விஷயத்தில் களத்தில் நின்னோம், யார் என்ன அரசியல் பண்ணான்ற நான் கண் கூட பார்த்தோம். அதன் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் வந்து நாங்கள் பேசுகிறோம். சரிங்களா? அதே சமயம் இந்த கவின் விஷயத்துக்கு சொன்னீங்களே, முதல் நாள் வர்றாரு, 2ஆம் நாள் உடலை வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா ஆளுகின்ற அரசுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கணும்ல. வேங்கவயல் பிரச்சனை உங்களோட நிலைப்பாடு என்னங்க? இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள், அதாவது சுனில் ராஜ்குமார் அண்ணே, உங்களை போன்ற நபர், அண்ணன் பொன்முருகேசன் போன்ற நபர்கள், அண்ணன் திருமாவளவன் போன்ற நபர்கள்லாம் திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க அண்ணன் ஜான் பாண்டியனும் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. நீங்கள் திராவிடத்தில் முட்டு கொடுக்குறீங்க. திராவிடத்தில் முட்டு கொடுக்குறீங்களே, ஒரு மேயராவது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்மளை வந்து கொண்டு வந்தாங்களா? அதை கேட்குறவங்க இல்லை. இத்தனை படுகொலை நடந்துச்சுல்ல, தேவேந்திர சமூகத்தில் இத்தனை படுகொலை நடந்துச்சுல்ல, எந்த படுகொலையாவது முதல்வர் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய காசுக்கு ஏதோ கூவிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையோ மருத்துவரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. அப்புறம் இந்த இடஒதுக்கீடை பற்றி சொன்னேன். இடஒதுக்கீடு வேணாம் நாங்கள் என்றைக்கு சொன்னோம்? இடஒதுக்கீடு வேணாம் நாங்கள் என்னத்தை சொன்னோம் இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி எப்படி அருந்ததிலுக்கு வந்து தனியாக 3% கொடுத்துட்டாங்க. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை இருந்த பேக்வேர்டு கிளாஸில், ஏற்கனவே இருந்த பேக்வேர்டு கிளாஸில் போட்டாலும் சரி, இல்லை மோஸ்ட்
பேக்வர்டு கிளாஸில் போட்டாலும் சரி, இல்லை ஓபிசியில் போட்டாலும் சரி, இல்லை எப்சின்னு பட்டியலில் போட்டாலும் சரி, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எத்தனை சதவீதம் இருக்கிறோமோ, அதாவது சாதிவாரி கணக்கு எடுப்பு வந்து எடுக்கணும், அதில் மக்கள் தொகைக்கேற்ப எங்களுக்கான இடப்பங்கீடு வழங்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்ல. ஸோ எஸ்சி பட்டியல் கொடுக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு எனக்கு வேற ஒரு பட்டியலில் கூடுறான்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படை கூட அறிவில்லை. எவ்வளோ இடஒதுக்கீடு நாங்கள் வேணாம்னு சொன்ன மாதிரியும் இடஒதுக்கீடு யாருக்கு தேவையில்லை, சலுகைங்கிற யாருக்கு தேவையில்லை. ஏதோ சொல்கிறீங்க அரசு துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பணியிலேருந்து நிறைவு பெற்றதுக்கப்புறம் தான் அந்த பட்டியலிட்டத்தை பேசுகிறாங்க அப்படின்னு. சரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த பட்டியலிருந்து பல இன்னல்களையும் பல அசிங்கத்தையும் சந்திச்சிட்டு இருக்கிறாள்ல, ஒவ்வொரு டைம் பாதிக்கப்படுறாள்ல, அதோட இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, சுனில் ராஜ்குமாரும் சரி, அண்ணன் பொன்முருகேசனும் சரி, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் படுகொலை செய்யும்போது எத்தனை இடத்துல நீங்கள் அந்த இடத்துல நின்று நீதியை பெற்று கொடுத்தீங்க? நீங்கள் 2 பேரும் வழக்கறிஞர் தானே. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பொதுத்தளத்தில் பேசுகிற வெக்கமா இல்லையா? நான் ஒரே வார்த்தை தான் கேட்குறேன். நீங்கள் வழக்கறிஞர் தானே. தம்பி தீபக் பாண்டியனோட வழக்கில் நீங்களாம் முன் வந்து அந்த கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அந்த ராமர் பாண்டியனோட கொலை வழக்கில் நீங்களாம் ஆஜராகி, நீங்கள் வழக்கறிஞர் தானே. இல்லைன்னா வெளியில் சொல்லிக்காதீங்க, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. அதுக்கு வந்து நீதி வாங்கி கொடுங்க. இல்லை இத்தனை படுகொலை நினச்சி ஏதாவது ஒரு 4 கொலையில் நீங்கள் தண்டனை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. நான் சொல்கிறேன், இந்த சமூகத்தோட பிரதிநிதியாக உங்களை 3வது ஆளாக நான் ஏற்றுக்கிறேன். சரியா? எதையும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஏதோ அரசியல் கட்சிக்காரன்ட்ட எவனுக்காவது என்னைக்காவது ஒரு சீட்டு கொடுக்க மாட்டான்னு தொங்கிக்கிட்டு கேட்டால் பட்டியல் வெளியிட்டத்தை கேட்கறனால தான் இவன் இங்கே பாதிக்கப்படுறான், அங்கே பாதிக்கப்படுறான். இடஒதுக்கீடு வேணாம்னு என்றைக்குமே தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நாங்கள் சொல்லவே இல்லை. உங்களை பற்றி பேசணும்னா நிறையா பேசிகிட்டே போகலாம். நல்லா தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறேன். மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த சமூகத்துடைய பிரதிநிதி. சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் 1995 இந்த சமூகம் தேர்ந்தெடுத்து மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை வந்து சட்டசபைக்கு வந்து அனுப்பிச்சு. 2011 மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரத்துலேயும் இதில் நிலக்கோட்டையிலையும் ராமசாமிங்கிற ஒரு அண்ணன் நின்று 2 இடத்துல வெற்றி பெறுறாங்க அதிமுக கூட்டணியிலேருந்து. சரிங்களா? அப்படி இந்த சமூகத்துக்கான பிரதிநிதியாக போயிருந்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் ஜான் பாண்டியன் இந்த சமூகத்தோட பிரதிநிதின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர் நடந்த மாநாடு, அதுக்கப்புறம் அவர் சிறை செல்கிறாரு. அதனால் வர்றதுக்கு லேட்டாகுது. இப்போ தான் அரசியலில் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே சமயம் இந்த சமூகத்தோட பிரதிநிதியாக நிறையா கோயில்களில் சமூகத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லாத்தையுமே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சிறப்பு நபர்கள்லாம் பேசுகிற காரணம், இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை மாதிரி யாரெல்லாம் பேசுகிறதுக்கு வாயே திறக்க முடியாது. இந்த தலைவர்கள் சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பிரிவினை பேசுகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போட்டி போறாமல் ஈகோ இருக்குது. அதனால் உங்களை போன்ற நபர்கள்லாம் கூவிட்டு இருக்கீங்க. கூவுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரிவினை ஒரே மேடையில் நிற்கும்ன்ற நம்பிக்கையில் ஓடுறோம். நடக்கலான்னு தெரியல. என்னைக்காவது அவங்க மனசு மாறுச்சு அப்படின்னா அன்னைக்கு தெரியும். இந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பிற கட்சியில் இருக்க கதறும். சரிங்களா? இவங்க ஒன்றுபட்டால் இந்த சமூகத்தை அரசியல் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போனோம். இவங்களுக்குள்ள பிரயோஜனம் பேசுறதுனால தான் உங்களை போன்ற நபர்கள்லாம் இந்த பட்டியலில் கோரிக்கை வந்து ஏற்று வாரீங்க. சீமானை பற்றி சொல்லியிருந்தீங்க. சீமானை பற்றி அது பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கே உங்களுக்கு இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். அப்படினால வந்து இந்த சமூகத்தோட கோரிக்கையை அண்ணன் செந்தமிழ் சீமானை எடுக்கிறார். சரிங்களா? சுனில் ராஜ்குமாரனோட தனிப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் மறுபடியும் இந்து மதத்துக்கு மாறிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்துவில் இருக்கேன், எனக்கான இடஒதுக்கீடு போயிடுச்சு. உங்களுக்கு பிசிக்கு வேறு ஒரு இடஒதுக்கீடு, இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பொன்முருகேசன் பேசலாம், ஏன்னா அவர் இந்துவாக இருக்காப்புல, அதனால் அவர் பேசலாம், அவருக்கு தகுதி இருக்குது. உங்களுக்கு சுனில் ராஜ்குமாருக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறதுக்கான தகுதியே கிடையாது. சரியா? அதனால் வந்து தேவையில்லாமல் ஏதோ 4 மைக் வச்சுட்டாங்க அப்படினால வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காதிங்க. உங்களை போன்று எல்லாத்துக்கும் பேச தெரியும். வேணும்னா சொல்லுங்கள், நேரடியாக விவாதிக்கிறதுக்கு தம்பி தயாராக இருக்கேன். எப்போ வேணாலும் மூவேந்தர் மீடியா அலுவலகம் உங்களுக்காண்டி திறந்திருக்குது. வர்றதுக்கு முன்னாடி தம்பிக்கு தொடர்பு கொண்டுட்டு வாங்க. உட்காந்து விரிவாக அண்ணன் தம்பிகளாக அரசியல் ரீதியாகவும் சரி, வரலாற்று ரீதியாகவும் சரி, இல்லை இந்த இடஒதுக்கீடு ரீதியாகவும் சரி தம்பி பேசுகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நான் ஓப்பன் சவால் விடுறேன். எப்போ வேணாலும் அண்ணன் சுனில் ராஜ்குமார் அவர்கள் வந்து மூவேந்தர் மீடியா அலுவலகத்துக்கு வந்து வரலாம். ஏன்னா அந்த திமுகவுக்கு ஆதரிச்சுக்கிட்டு இந்த பட்டியலிட்ட வேணாங்கிறன்ட்டு என்கிட்ட பல கேள்விகள் இருக்குது. இந்த சாதி ஒழிப்பு பேசுகிறீங்க, என்கிட்ட பல கேள்விகள் இருக்குது. இந்த பொதுத்தள நான் பேசுகிற விட்டு உங்களை போன்ற நபர்களை நேரில் உட்கார வச்சு அன்னைக்கு பேசி அன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போவோம். மக்கள் தீர்ப்பு வழங்கட்டும் என்று சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலில் சந்திக்கிறேன். நன்றி.